அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எப்போது வேண்டுமானாலும் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படுவார். எல்லோரும் தயாராக இருக்கும்படி அமைச்சர் அன்பரசன் பேட்டி. விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் கூட்டணி இல்லாமல் திமுகவால் தனித்து போட்டியிட முடியுமா என சீமான் சவால். திமுக கூட்டணியை உடைக்கும் சதி என திருமாவளவன் குற்றச்சாட்டு. அக்டோபர் மாதம் முதல் செல்போன் பயனாளர்களுக்கு SMS மூலம் அங்கீகரிக்கப்படாத இணைய இணைப்புகள் வராது என ட்ராய் அறிவிப்பு. இணைய இணைப்புகள் மோசடி இணையதளங்கள் மூலம் மக்கள் பணத்தை இழப்பதை தடுக்க நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் என்ற காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கூட்டணியின் வாக்குறுதியை வரவேற்ற பாதுகாப்புத்துறை அமைச்சர். காங்கிரஸ் கூட்டணியின் வாக்குறுதியால் பாகிஸ்தான் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக பிரதமர் விமர்சனம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருப்பதாக ராகுல் காந்திக்கு பிஎஸ்பி கடிதம். செல்வ பெருந்தகை திட்டவட்டம் மறுப்பு. பிஎஸ்பியின் குற்றச்சாட்டு ஒரு பொருட்டே அல்ல என்றும் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் காட்டம். திருப்பதி லட்டுகளில் மாடு, பன்றி கொழுப்பு கலக்கப்பட்டிருப்பதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல். இது தொடர்பாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறியிருந்த குற்றச்சாட்டுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மறுப்பு. தமிழகம் முழுவதும் 15.8 லட்சம் பேர் குரூப் 4 தேர்வை எழுதினர். வருகிற அக்டோபர் மாதம் இந்த தேர்வு முடிவுகள் வெளியாகும் என தேர்வாணையம் அறிவித்தது. மேலும் கூடுதலாக 480 பணியிடங்கள் சேர்க்கப்பட்டு காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 6724 உயர்ந்தது. ஆனால் அது திருப்திகரமாக இல்லை என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர். அதன் அடிப்படையில் அக்டோபர் மாதத்தின் முதல் அல்லது 2வது வாரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் டிஎன்பிஎஸ்சி கூறியிருக்கிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகப் போகிறாரா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பதிலளிக்கையில், கலைஞர் உரிய நேரத்தில் உள்ளாட்சித்துறை துணை முதலமைச்சர் பதவியை ஸ்டாலினுக்கு வழங்கினார். கலைஞர் கருணாநிதி உழைப்பு என்றால் அது ஸ்டாலின் தான் என கூறினார். அதேபோல உழைப்பிற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் கலைஞரின் பேரப்பிள்ளை மாமன்னன் உதயநிதி ஸ்டாலினுக்கு உரிய நேரத்தில் துணை முதலமைச்சர் பதவியை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்குவார் என்று கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி நாளை முதல் 23ஆம் தேதி வரை அமெரிக்க பயணம் மேற்கொள்ள உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. குவாட், ஐநா மாநாடுகளில் பங்கேற்கும் பிரதமர் இந்திய வம்சாவளி மக்களுடனும் கலந்துரையாடுகிறார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தீவிரவாதி என விமர்சித்த மத்திய அமைச்சர் ரவீந்தர் சிங் மீது பெங்களூரு ஹைகிரவுண்ட் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. கர்நாடக மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் மனோகர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் நடவடிக்கை. ஹங்கேரியில் நடைபெறும் 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி. 9 சுற்றுகளில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் முன்னிலை. 9வது சுற்றில் உஸ்பெகிஸ்தான் அணியுடன் மோதும் இந்திய ஆடவர் அணி. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.